2026 டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 சைக்காலஜில அதிக மதிப்பெண் எடுப்பதற்கு நம்முடைய யூடியூப் சேனல் மூலமாக ஒவ்வொரு யூனிட்லையும் முக்கியமான 500 எம்சிக்யூ அப்லோட் பண்றோம். அதாவது ஒவ்வொரு யூனிட்ல இருந்து 500 எம்சிக்யூ, டோட்டலா 5000 எம்சிக்யூ இருக்கும். இது மிக மிக முக்கியமான வினாவிடைகள். இத மட்டும் பார்த்தாலே நீங்க சைக்காலஜில 30க்கு 25க்கு மேல மதிப்பெண் வாங்க முடியும். சரி, வாங்க பதிவுக்கு போலாம். இந்த வீடியோல டெட் பேப்பர் 1 யூனிட் 1 குழந்தை மேம்பாடும் கற்பித்தல் முறைகளும்லிருந்து பார்ட் 1 1லிருந்து 100 வினாவிடைகளை பார்க்கலாம். Question number 1. நாளமில்லா சுரப்பிகளுள் தலைமைச் சுரப்பி என்று அழைக்கப்படுவது எது? பிட்யூட்டரி சுரப்பி. 2. வளர்ச்சி ஹார்மோன் growth ஹார்மோன் எங்கு சுரக்கிறது? பிட்யூட்டரி சுரப்பியின் முன்பகுதியில். 3. தைராக்சின் ஹார்மோன் சுரக்கும் சுரப்பி எது? தைராய்டு சுரப்பி. 4. அயோடின் சத்து குறைபாட்டால் ஏற்படும் நோய் எது? முன்கழுத்து கழலை. 5. அவசரகால ஹார்மோன் அல்லது போராடு அல்லது பறந்துவிடு ஹார்மோன் எது? அட்ரினலின். 6. இரத்தத்தில் குளுக்கோஸின் அளவை கட்டுப்படுத்தும் ஹார்மோன் எது? இன்சுலின். 7. நரம்பு மண்டலத்தின் அடிப்படை செயல் அலகு எது? நியூரான். 8. ஆக்சான். ஆக்சான் என்பது எதன் ஒரு பகுதியாகும்? நரம்பு செல், நியூரான். 9. பியாஜேயின் அறிதல் திறன் வளர்ச்சியில் புலன் இயக்க பருவம் வயது வரம்பு என்ன? 0 முதல் 2 ஆண்டுகள். 10. சிசு பருவம் என கருதப்படும் காலம் எது? 0 முதல் 1 ஆண்டு. 11. குமரப்பருவம் அடாலசன்ஸ் என்பது எந்த வயது முதல் தொடங்குகிறது? 12 வயது முதல் 20 வயது வரை. 12. பள்ளிப் பருவம் ஸ்கூல் ஏஜ் என்பது எந்த வயது வரை? 6 முதல் 10 ஆண்டுகள். 13. கிரிட்டினிசம் எதனால் ஏற்படுகிறது? குழந்தை பருவத்தில் தைராக்சின் குறைவாக சுரப்பதால். 14. அட்ரீனல் சுரப்பி உடலின் எந்த பகுதியில் அமைந்துள்ளது? சிறுநீரகத்தின் மேற்பகுதியில். 15. தசை மற்றும் எலும்பு வளர்ச்சியை கட்டுப்படுத்தும் முக்கிய சுரப்பி எது? பிட்யூட்டரி சுரப்பி. 16. அறிதல் திறன் வளர்ச்சி காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் கொள்கையை வெளியிட்டவர் யார்? ஜீன் பியாஜே. 17. குறியீடு சிந்தனை சிம்பாலிக் தாட் எந்த பருவத்தில் குழந்தைகளிடம் வளர்கிறது? மனச்செயல்பாட்டுக்கு முந்தைய பருவம் 2 முதல் 7 வயது. 18. ஆக்க சிந்தனையின் படிகளை விளக்கியவர் யார்? கிராஹம் வாலஸ். 19. செயல்திட்ட முறையை ப்ராஜெக்ட் மெத்தட் அறிமுகப்படுத்தியவர் யார்? கில்பேட்ரிக். 20. நுண்ணறிவின் அமைப்பு பற்றி விவரித்தவர் யார்? கில்ஃபோர்ட். 21. உயிரியல் அடிப்படையில் மனிதனின் பாலினத்தை தீர்மானிப்பது எது? குரோமோசோம்கள். 22. உடல் வளர்ச்சி என்பது எதனை அடிப்படையாக கொண்டது? செல்கள் மற்றும் திசுக்களின் பெருக்கம். 23. ஒரு குழந்தையின் மொழி வளர்ச்சி முதலில் எதிலிருந்து தொடங்குகிறது? அழுகை மற்றும் மழலை சொற்கள். 24. மிகைப்பட பொதுமை படைத்தல் அதாவது ஓவர் ஜெனரலைசேஷன் எதனோடு தொடர்புடையது? மொழி வளர்ச்சி பிழைகள். 25. எரிக்சனின் கொள்கைப்படி குழந்தையின் முதல் சமூக உறவு யாரோடு தொடங்குகிறது? தாய் அல்லது பராமரிப்பாளர். 26. பாராதைராய்டு சுரப்பியின் பணி என்ன? இரத்தத்தில் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் அளவை பராமரித்தல். 27. தலைமைச் சுரப்பியான பிட்யூட்டரியை கட்டுப்படுத்தும் மூளையின் பகுதி எது? ஹைபோதாலமஸ். 28. பொருள் நிலைப்புத்தன்மை அதாவது ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ் குழந்தை எந்த வயதில் பெறுகிறது? சுமார் 8 முதல் 12 மாதங்கள் அதாவது புலன் இயக்க பருவம். 29. குழந்தையின் வளர்ச்சி மேலிருந்து கீழ் நோக்கி அதாவது செஃபலோகாடல் அமைவது எதை குறிக்கிறது? வளர்ச்சி தலையில் தொடங்கி பாதத்தை நோக்கி செல்கிறது. 30.
RTE சட்டப்படி 14 வயது வரை குழந்தைகளுக்கு வழங்கப்பட வேண்டியது எது? இலவச மற்றும் கட்டாய கல்வி. 31. கற்கும் குழந்தையை ஆசிரியர் நன்கு புரிந்து கொண்டால் வகுப்பறையில் எது செம்மையாக நடைபெறும்? கற்றல் மற்றும் கற்பித்தல் செயல். 32. குழந்தையின் உடல் வளர்ச்சியை பாதிக்கும் 2 மிக முக்கியமான அககாரணிகள் எவை? நாளமில்லா சுரப்பிகள் மண்டலம் மற்றும் நரம்பு மண்டலம். 33. ஒரு குழந்தையின் இதயம் மற்றும் நுரையீரலின் வளர்ச்சியை தூண்டும் சுரப்பி எது? தைமஸ் சுரப்பி, தைமஸ் கிளாண்ட். 34. இரண்டாம் நிலை பாலின பண்புகள், செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ், வளர காரணமான ஹார்மோன்கள் எவை? ஆண்ட்ரோஜன் ஆண் மற்றும் ஈஸ்ட்ரோஜன் பெண். 35. குழந்தைகளின் தன்னிச்சையான இயக்கங்கள், ரிஃப்ளெக்சஸ், எதன் கட்டுப்பாட்டில் இருக்கும்? தண்டுவடம், ஸ்பைனல் கார்டு. 36. ஒரு நரம்பு செல்லிலிருந்து மற்றொரு நரம்பு செல்லிற்கு தகவல்கள் கடத்தப்படும் இடைவெளி எவ்வாறு அழைக்கப்படும்? சினாப்ஸ். 37. குழந்தையின் தசை நார்களின் ஒருங்கிணைப்பு, கோஆர்டினேஷன், எப்போது முழுமையடைகிறது? பள்ளி பருவத்தில், 6 முதல் 10 வயது. 38. பியாஜே அறிதல் திறன் என்பதை எவ்வாறு வரையறுக்கிறார்? சூழ்நிலைக்கு ஏற்ப தகவமைத்துக் கொள்ளும் ஒரு செயல்பாடு. 39. தன்முனைவு சிந்தனை, ஈகோசென்ட்ரிசம், எந்த பருவத்தின் முக்கிய பண்பு? மனச்செயல்பாட்டுக்கு முந்தைய பருவம், 2 முதல் 7 வயது. 40. பருப்பொருள் செயல்பாடு பருவத்தின் கான்கிரீட் ஆபரேஷனல் ஸ்டேஜ் வயது வரம்பு என்ன? 7 முதல் 11 ஆண்டுகள். 41. உயிருள்ளவை மற்றும் உயிரற்றவை என பிரித்தறிய தெரியாத குழந்தையின் நிலை எது? அனிமிசம். 42. குழந்தையின் சமூக வளர்ச்சி எப்போது தொடங்குகிறது? குழந்தை பிறருடன் தொடர்பு கொள்ள தொடங்கும்போது. 43. அறிவுபுலம், காக்னிட்டிவ் மேப் என்ற கருத்தை பயன்படுத்தியவர் யார்? டோல்மன். 44. குமர பருவத்தை மன அழுத்தமும் போராட்டமும் நிறைந்த பருவம் என கூறியவர் யார்? ஸ்டான்லி ஹால். 45. ஒரு குழந்தை மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளும் திறன் எவ்வாறு அழைக்கப்படும்? பச்சாதாபம், எம்பதி. 46. வளர்ச்சி என்பது ஒரு தொடர்ச்சியான மாற்றமா அல்லது ஒரு குறிப்பிட்ட நிலையில் நின்றுவிடுமா? வளர்ச்சி என்பது பிறப்பு முதல் இரவு வரை தொடர்ச்சியான மாற்றம். 47. முதிர்ச்சி என்பது மேச்சுரேஷன் எதனை குறிக்கும்? மரபு ரீதியாக தீர்மானிக்கப்பட்ட உடல் மற்றும் மன மாற்றங்கள். 48. நுண்ணறிவு ஈவு, IQ, கணக்கிடும் சூத்திரம் என்ன? மனவயது பை கால வயது இன்று 100. 49. இயக்கத்திறன் வளர்ச்சி, மோட்டார் டெவலப்மெண்ட், எதனை உள்ளடக்கியது? பெரிய தசை இயக்கங்கள், நடத்தல் மற்றும் நுண்தசை இயக்கங்கள், எழுதுதல். 50. குழந்தையின் மனவெழுச்சி வளர்ச்சியில், இமோஷனல் டெவலப்மெண்ட், முக்கிய பங்கு வகிப்பது எது? குடும்ப சூழ்நிலை மற்றும் பெற்றோரின் அன்பு. 51. கில்பர்ட்டின் நுண்ணறிவு அமைப்பில் உள்ள 3 பரிமாணங்கள் எவை? செயல்முறை, விளைவு, பாடப்பொருள். ஒரு பொருளை பல கோணங்களில் சிந்திப்பது எந்த வகை சிந்தனை? விரி சிந்தனை, டைவர்ஜென்ட் திங்கிங். படைப்பாற்றல் மிக்க நபர்களிடம் காணப்படும் முக்கிய சிந்தனை எது? விரி சிந்தனை. முயன்று தவறி கற்றல், ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங் கொள்கையை தந்தவர் யார்? தான்டைக். ஆக நிலையுறுதல், கிளாசிக்கல் கண்டிஷனிங் கற்றல் சோதனையை செய்தவர் யார்? பாவ்லோவ். கற்றலில் மறதி, ஃபர்கெட்டிங் ஏற்படுவதற்கான முக்கிய காரணம் என்ன? பயன்படுத்தாமை மற்றும் குறுக்கீடு, இன்டர்ஃபியரன்ஸ். குழந்தையின் ஆளுமையை, பர்சனாலிட்டி வடிவமைப்பதில் முக்கிய காரணி எது? மரபு மற்றும் சூழ்நிலை.
சமூக அறிவுசார் கற்றல் சோஷியல் காக்னிட்டிவ் லேர்னிங் கொள்கையை தந்தவர் யார்? ஆல்பர்ட் பண்டூரா. படிநிலை தேவை கோட்பாடு ஹையரார்கி ஆஃப் நீட்ஸ் உருவாக்கியவர் யார்? ஆப்ரஹாம் மாஸ்லோ. ஒரு குழந்தை பென்சிலை பிடித்து எழுதுவது எந்த திறன் வளர்ச்சி? நுண்ணியக திறன். 61. ஒரு குழந்தை பிறக்கும்போது அதன் உடலில் உள்ள நரம்பு செல்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய எவ்வளவு? 10,000 முதல் 12,000 மில்லியன் வரை. 62. நரம்பு செல்களின் கிளைத்த பகுதிகள் டென்ட்ரைட்ஸ் எதற்காக பயன்படுகின்றன? மற்ற செல்களிலிருந்து வரும் தகவல்களை பெறுவதற்கு. 63. பிட்யூட்டரி சுரப்பியின் பின்பகுதியிலிருந்து சுரக்கும் ஹார்மோன் எது? வாசோபிரசின். தைராக்சின் ஹார்மோனில் உள்ள முக்கிய தனிமம் எது? அயோடின். எலும்புகள் மற்றும் பற்களின் வளர்ச்சிக்கு தேவையான கால்சியத்தை ஒழுங்குபடுத்துவது எது? பாராதைராய்டு சுரப்பி. சிறுநீரகத்தின் மீது தொப்பி போல அமைந்துள்ள சுரப்பி எது? அட்ரீனல் சுரப்பி. கணையத்தில் உள்ள எந்த பகுதியிலிருந்து இன்சுலின் சுரக்கிறது? லாங்கர்ஹான் வீட்டுகள் ஐலெட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான். முதிர்ச்சி மேச்சுரேஷன் என்பது எத்தகைய மாற்றம்? ஒரு குறிப்பிட்ட கால எல்லையில் இயற்கையாக நிகழும் உடல் மற்றும் நடத்தை மாற்றம். அறிவுத்திறனை மேம்படுத்த உதவும் 2 முக்கிய செயல்பாடுகள் எவை? தன்வயப்படுத்துதல் அசிமிலேஷன் மற்றும் இடமளித்தல் அகாமடேஷன். பொருண்மை அழியாமை கன்சர்வேஷன் என்ற கருத்து எந்த பருவத்தில் குழந்தையிடம் உருவாகிறது? பருப்பொருள் செயல்பாட்டு பருவம் 7 முதல் 11 வயது. 71. 3 முதல் 6 ஆண்டுகள் வரையிலான பருவம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பள்ளி முன் பருவம் ப்ரீ ஸ்கூல் ஏஜ். 72. குழந்தையின் அறிவு வளர்ச்சிக்கு அடிப்படையாக அமைவது எது? புலனுணர்வுகள் சென்சஸ். எரிக்சனின் கொள்கைப்படி 3 முதல் 6 வயது வரை உள்ள குழந்தை எதிர்கொள்ளும் முரண்பாடு என்ன? தன்னிச்சையாக செயல்படுதல் வெர்சஸ் குற்ற உணர்வு. 74. சுய அடையாளம் ஐடென்டிட்டி தேடுதல் எந்த பருவத்தின் முக்கிய பண்பு? குமர பருவம் அடலசன்ஸ். 75. ஆக்க சிந்தனையின் 4 படிகள் எவை? ஆயத்தம், உள்வளர்ச்சி, வெளிப்பாடு மற்றும் சரிபார்த்தல். 76. நுண்ணறிவு சோதனைகளை முதன்முதலில் உருவாக்கியவர் யார்? ஆல்ஃபிரட் பினே. 77. கில்ஃபோர்டின் கோட்பாட்டின்படி நுண்ணறிவின் மொத்த காரணிகள் எத்தனை? 120 ஆரம்பத்தில். தற்போது 150, 180 வரை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. 78. குழு நடத்தை குரூப் பிஹேவியர் பற்றி ஆராய்ந்த சமூகவியலறிஞர் யார்? கிளைன்பர்க். 79. மரபுவழி காரணிகளை தீர்மானிக்கும் மிகச்சிறிய உயிரியல் அலகுகள் எவை? ஜீன்கள். 80. குழந்தையின் மனவெழுச்சி கட்டுப்பாடு இமோஷனல் கண்ட்ரோல் எப்போது மேம்படுகிறது? குமர பருவத்தின் இறுதியில். 81. வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் இதில் எது அளவிடக்கூடியது? வளர்ச்சி. 82. குழந்தையின் முதல் ஆசிரியர் என கருதப்படுபவர் யார்? பெற்றோர். 83. பள்ளி பருவத்தில் குழந்தையின் சமூக வளர்ச்சி எதனை சார்ந்து இருக்கும்? சக நண்பர்கள் பியர் குரூப். 84. அகநோக்கு முறை இன்ட்ரோஸ்பெக்ஷன் எதனை ஆராய பயன்படுகிறது? ஒருவரின் சொந்த மனநிலை அல்லது எண்ணங்கள். 85. நடத்தையியல் பிஹேவியரிசம் என்ற உளவியல் பிரிவை தொடங்கியவர் யார்? ஜே.பி. வாட்சன். 86. நேர்மறை வலுவூட்டல் பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கற்றலை எவ்வாறு பாதிக்கும்?
கற்றல் வேகத்தை அதிகரிக்கும். 87. மனவயது மென்டல் ஏஜ் என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆல்ஃபிரட் பினி. 88. ஒரு குழந்தை எண்களை வரிசைப்படுத்த கற்றுக்கொள்ளும் பருவம் எது? பருப்பொருள் செயல்பாட்டு பருவம். 89. கற்றல் மாற்றம் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங் என்பது என்ன? ஒரு சூழலில் கற்றது மற்றொரு சூழலில் பயன்படுவது. 90. நுண்ணறிவில் G காரணி மற்றும் S காரணி என கூறியவர் யார்? ஸ்பியர்மேன். 91. ஒரு குழந்தையின் ஆளுமை வளர்ச்சியில் மரபு என்பது எதனை குறிக்கிறது? பெற்றோரிடமிருந்து பெறப்படும் பண்புக்கூறுகள். 92. சமூக மனப்பான்மை சோஷியல் ஆட்டிடியூட் வளரத் தொடங்கும் முக்கிய இடம் எது? பள்ளி மற்றும் விளையாட்டு மைதானம். 93. குழந்தையின் வளர்ச்சி நிலையில் முன்குமர பருவம் ப்ரீ அடாலசன்ஸ் எனப்படுவது எது? 10 முதல் 13 ஆண்டுகள் வரை. 94. பிட்யூட்டரி சுரபியின் செயல்பாட்டை தூண்டும் மூளையின் பகுதி எது? ஹைபோதலாமஸ். 95. இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகரிப்பதால் ஏற்படும் நோய் எது? நீரிழிவு நோய். 96. ஒரு நரம்பு செல்லின் டென்ட்ரைட்டுகள் செய்யும் பணி என்ன? மின் தூண்டல்களை உள்வாங்குதல். 97. குழந்தைகளின் தன்னார்வ விளையாட்டு எதனை மேம்படுத்துகிறது? உடல் நலம் மற்றும் சமூக உறவுகள். 98. பியாஜேயின் முறைசார் செயல்பாடு பருவம் ஃபார்மல் ஆபரேஷனல் ஸ்டேஜ் எப்போது தொடங்குகிறது? 11 அல்லது 12 வயதிற்கு மேல். 99. ஒரு குழந்தை ஒரு செயலை செய்து முடிக்கும்போது கிடைக்கும் பாராட்டு எதனை ஊக்குவிக்கும்? தன்மதிப்பு செல்ஃப் எஸ்டீம். 100. அறிவுசார் வரைபடம் காக்னிட்டிவ் மேப் எதனை புரிந்து கொள்ள உதவுகிறது? கற்றல் பாதைகள் மற்றும் இடங்களை நினைவில் கொள்ளுதல். மீண்டும் அடுத்த வீடியோ பதிவுல சந்திப்போம். நன்றி.